ஹலோ கைஸ், நம்ம இப்போது பெங்களூரில் இருக்கிற கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா நம்ம இப்போது ஆந்திர பிரதேஷ்க்கு ஒரு சின்ன ட்ரிப்பு போகிறோம். எந்த ஊருக்கு போக போகிறோம், ஸ்பெசிஃபிக்காக அந்த ஊருக்கு இப்போ எதுக்கு ட்ரிப்பு போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ. போக போக நீங்களே பார்ப்பீங்க. நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. ஏய், யாரா நீ இவ்வளோ ஓப்பனாக பார்த்துட்டு இருக்க? இவ்வளோ சுத்தமாக சார்ஜ் இல்லை. அடுத்த ஸ்டேஷனில் எங்கேயாவது ப்ளக் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கலான்னு பார்த்தா ஸ்டேஷனே வெட்ட வெளியே இருக்கு. எங்கே போய் நான் சார்ஜ் போடுறது? இப்போ ஆந்திர பிரதேஷில் குத்தேங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். இந்த பக்கம் பிளாட்ஃபார்மு, இந்த பக்கமும் பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் நடுவில் கோயில் வச்சிருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தாங்க இப்படி நடக்கும். நடுவில் கோயில், பிள்ளையார் கோயில் நினைக்கிறேன். ப்ளஸ் மரம் வேற நடுவில். ஆமாம், எவ்வளோ ரயில்வே ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாதிரி கோயில் இருக்கிற மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதான் ஜென்ரலாக நான் பசங்கள்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், நிறைய ட்ராவல் பண்ணுங்க. பொண்ணுங்களும் ட்ராவல் பண்ணலாம், பட் ஜென்ரலி ஐ டோன்ட் அட்வைஸ். ஏன்னா சேஃப்டி இல்லை, உங்களுக்கே தெரியும், பசங்களுக்கே சேஃப்டி இல்லை. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஊர். ஏன் அது அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட்னா அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ அடுத்த ட்ரெயின் வரக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ட்ரெயின் வரக்கு ஒரு 1/2 hour ஆகும்னு சொன்ன அப்படி. ஸோ அது வரைக்கும் நம்ம உட்காந்து பேசுவோம், ஏன்னா எனக்கு கால் வலிக்குது. ஓகே, ட்ராவல் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எக்ஸ்போஜர் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் சூப்பராக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போ உங்கள் ட்ரிப்போட பட்ஜெட் 2000 ரூபா தானா, அந்த 2000 ரூபாய்க்குள்ளே அந்த ட்ரிப்பை முடிச்சு ஆகணும். ஸோ ட்ரிப்பும் போது எந்த அளவுக்கு சுருக்கி செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செலவு பண்ணுவீங்க. ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ண மாட்டீங்க. காசு இருந்தால் பண்ணலாம், பட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்னா இப்படி தான் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உங்களுக்கு நிறைய கெயின் பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சர்வைவல் ஸ்கில் நிறைய கெயின் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஊருக்குள்ளே இருக்கோம்னா ஒரு பேம்பர்டா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். டெய்லி என்ன சாப்பிட போகிறோங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே இட்லி, சாம்பார், சட்னி, சப்பாத்தி அதே தான் சாப்பிடுவோம். ஆனால் புதுசாக ஒரு ஊருக்கோ ஒரு ஸ்டேட்டுக்கோ வரும்போது இங்கே என்ன இருக்கோ அதை தான் நம்ம சாப்பிட முடியும். இங்கே எப்படி கிளைமேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட முடியும். சர்வைவல் ஸ்கில் அடிஷ்னலாக எனார்மஸ் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சான்ஸே இல்லை. நான் இப்போ என்ன ஊருக்கு போகிறேங்கிற ஊர் பேர் மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த ஊர் எப்படி இருக்கும், எங்கே போகணும், எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது. இந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு எங்கேருந்து கிடைச்சுன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். Yerragunda. It is very difficult to pronounce Andhra Pradesh names. And we are going to Puduttur. Okay. From Puduttur we have to go to Jamalamadugu. From Jamalamadugu to Gandikota. Okay. ஊரே வெறிச்சோடி போய் தான் கிடக்குங்க. நம்ம இந்த குறிஞ்சி முல்லை இந்த 5 நாய் படிப்போம்ல, அது அதில் பாலை கணக்கில் இது வந்துடும். டெசர்ட்டும் டெசர்ட்டை சுற்றி உள்ள பகுதியும் அந்த மாதிரி fully dry places. One of my Telugu friends said like you are going to near Kadapa. So Kadapa bombs and one Gunda is famous. You bring some bombs and come to office. We will put in office. பண்ணல இன்னும் ஒரு 1 or 2 hour ஆகும். ஸோ ட்ராவலிங்கே 1.5 days ஆகும். கண்டினியூஸ் ட்ராவலிங்னா பிரச்சனை இல்லை. பூத்தேக்கு ஒரு 2 hours தனியாக ட்ராவல் பண்ணணும். பூத்தேல அடுத்த ட்ரெயின் வரக்கு நம்ம ஸ்டேஷன்லேயே ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த சரௌண்டிங்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்மலமடுகு இங்கேருந்து தான் அந்த கந்திக்கோட்டாக்கு அதுக்கெல்லாம் இங்கேருந்து தான் போகணும். அங்கே பஸ் ஏற சொன்னாங்க. அப்போ தான் அந்த வழியில் தான் கந்திக்கோட்டை போகுது அப்படின்னாங்க. போவோம். சுற்றி சுற்றி சிலையாக வச்சுருக்காங்க. காந்தி, அம்பேத்கர். இப்போ நம்ம ஜம்மலமடுகுல இருக்கோம். ஜம்மலமடுகுலேருந்து கண்டிக்கோட்டைக்கு காலையில் ஒரு பஸ்ஸு, சாயந்தரம் ஒரு பஸ்ஸு தான் இருக்காமா. அதை விட்டால் ஆட்டோவில் தான் போகணும். ஆட்டோக்கார கொள்ளை அடிக்கிற அப்படி போகிறக்கு 200 ரூபா 250 ரூபா, வரக்கு 200 250 ரூபா கேட்குறப்படி. வேறு வழியில் கொடுத்து தான் ஆகும்.
வெயில் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப வெயில் அடிக்கும், அதுவும் எஸ்பெஷலி கடப்பா சைட்லலாம் வந்து பயங்கரமாக வெயில் அடிக்கும்னு கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணுறேன், வெயில் தாங்கிக்க முடியுது, ஆனால் ரொம்ப எனர்ஜியை ஃபுல் பண்ணுது. இதுதான் கந்திக்கோட்டா ஃபோர்ட்டாமா, இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஆனால் ரோடு ரொம்ப மோசங்க. ரொம்ப பெரிய ஃபோட்டோலாம் இல்லை, சின்ன ஃபோட்டோ தான் போகலாம். மசூதி எல்லாம் இருக்குங்க இதில், பரவாயில்ல. ஓ என்ட்ரன்ஸ், ஓகே. கண்டிக்கோட்டை ஃபோர்ட் என்ட்ரன்ஸ் இது பாருங்க, சூப்பராக இருக்குது டோரு. ஃபோர்ட்டுக்குள்ளேயே ஆட்டோ ஓடுறாங்க. நம்மளால ப்ராப்பராக வீடியோ எடுக்க மாட்டேங்குது, ஆடிட்டே இருக்குது. ஏன்னா கல் இந்த மாதிரி இருக்கு. ஜெயிலாமா ஜெயில அங்கே ஒரு கோபுரம் அன்பினிஷ்டாக இருக்கு. கோபுரம் எல்லாம் அடைச்சி வைப்பாங்க போல. இப்போ சுற்றி எல்லாம் வீடு கடையெல்லாம் வந்துருச்சுங்க கோட்டைக்குள்ளேயே. இதெல்லாம் கோட்டை தான் ஆக்சுவலி, ஆனால் இங்கேயே வீடெல்லாம் வந்துருச்சு பாருங்க. இவரெல்லாம் இங்கே தான் இருக்காரு, இங்கேயே கடையெல்லாம் இருக்குது பாருங்க. கோட்டைக்குள்ளேயே இப்போ எல்லாமே வீடு கட்டிக்கிட்டாங்க. எல்லாம் நிறைய டெமாலிஷ் ஆயிடுச்சு. அந்த செவரெல்லாம் ஃபுல்லாகவே இல்லை, எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. இங்கே ஏதோ ஸ்டேஜ் மாதிரி இருக்கு நினைக்கிறேன். இதுதாங்க கண்டிக்கோட்டை ஃபோர்ட். இதுக்குள்ளே தான் போய் வியூ பாயிண்ட் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்காமா. நம்ம ஓனாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த பக்கம் ஒரு அன்ஃபினிஷ்டு கோபுரம் தெரியுதா, அங்கேயும் போக போகிறோம். ஒவ்வொன்றா போவோம். மாஸ்க்குங்க, அப்புறம் முஸ்லீம் ஸ்டைலில் பில்டிங் எல்லாமே எப்படி இருக்கும். உள்ள மாஸ்க் இருக்குது, டெம்பிள் இருக்குது, அப்புறம் ஏதோ ஜெயினோட ஏதோ சம்திங்கும் இருக்குன்னு சொன்னால் அப்படி தெரியல. போக தான் எப்படின்னு தெரியும். என்ட்ரன்ஸ் ஏன்டா கிறுக்கி வைக்கிறீங்க. ஸோ இப்படி தான் இருக்குது மாஸ்க்கு சுற்றி. இது வந்து லைட்டாக அந்த ஆக்ரா அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. அந்த தாஜ்மஹால் அதே ஸ்டைலில் தான் இருக்குது. ஆனால் வெயில் கொளுத்துதுங்க, சரியான வெயில். இது அந்த காலத்தை யூ ஷுட் நாட் புட் லைக் தட். இது அந்த காலத்து ஃபவுண்டெயினாக இருந்தது. அவ்வளோக்கா மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். தரையெல்லாம் கொஞ்சம் டெமாலிஷ் ஆகிருக்கு. இந்த படி எதுக்குன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கிறுக்கணுங்க கிறுக்கி வச்சுட்டு போயிடுறானுங்க. நம்ம ஊர்லேயும் சரி, எந்த ஊர்லேயும் சரி. கேட்டானுங்களாடா அவன் பேரெல்லாம். ப்ராப்பராக ஹிஸ்ட்ரி சொல்லித்தரக்கு இங்கே ஆள் இல்லை, எந்த போர்டுமே வைக்கல. நம்மளே ஒரு அசம்ஷனில் கொண்டு வர வேண்டியதை. இங்கெல்லாம் விளக்கு வச்சுருப்பாங்க, அதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்தால் கூலிங்காக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் இப்போ போனோம் நம்ம. ஆக்சுவலாக இது ஸ்டோர் ரூம் தாங்க. ஒவ்வொரு தானியமும் செப்பரேட்டாக பிரித்து வைக்கிறதுக்கு அதில் ஒன்று வச்சுருப்பாங்க, இதில் இன்னொன்று வச்சுருப்பாங்க. எது வேணுமோ இங்கே வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதையே மூடி வச்சுருக்காங்க. ஓகே, அங்கே வந்து ஒரு பெரிய குழி இருக்குது, யாரும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பூட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். குழி இல்லைங்க, சுரங்கப்பாதை. இது எங்கேயோ போகுது, ரொம்ப டீப்பாக உள்ள போகுது சுரங்கப்பாதை இது. இது தாங்க மேப்பு. எல்லா கோயில்லையும், எல்லா மசூதிலையும், பழைய காலத்து மசூதிலையும் கோட்டையிலையும் இருக்கும். இது என்ட்ரன்ஸு. ஆக்சுவலி இது நிறைய அழிஞ்சிருச்சு, பட் இதுதான் மேப்பு, ப்ளூ பிரிண்ட் மாதிரி. எல்லாம் ஒரே நாளில் கருத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த மசூதி. நம்ம அடுத்ததுக்கு போவோம். இருக்காங்க, ஆர்கிடெக்சருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பூட்டி இருக்குது. ஷிட், இதுக்குள்ளே என்னன்னு தெரியல. அந்த பக்கம் பெருசாக பில்டிங்கெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் போகிறதுக்கு வழியே இல்லை. எப்படி போகிறது? நான் மட்டும்தாங்க தனியாக வந்திருக்கேன். ஒரே நிமிஷம். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ட்ராவல் பண்ண இருக்கலாம் அப்போ ரொம்ப பிடிக்கும், இப்பவும் பிடிக்கும், எப்பவும் பிடிக்கும். இப்படி கண்டிக்கோட்டான்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. ரைட்ரா, நம்ம போகிற முதல் இடம் இந்த இடமா தான் இருக்கணும்னு என் பக்கெட் லிஸ்ட்டில் நம்பர் 1ல் கண்டிக்கோட்டா தான் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் அப்போ எங்கிட்ட வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் இல்லை, கான்ஃபிடென்ஸும் இல்லை. இப்போ கொஞ்சம் காசும் இருக்குது, கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் இருக்குது. சரி, பக்கெட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கவுண்ட்டையே அடித்து அடுத்த கவுண்ட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஸோ அதுக்கு தான் கண்டிக்கோட்டா வந்தேன். அங்கேருந்து வீடியோ எடுத்தேன் ஃபஸ்ட்டு. அங்கே ஏதோ கல்லுலேயே படி மாதிரி வச்சுருக்கணுங்க.
நம்ம இப்போ இங்கே போவோம். இது வந்து ரங்கநாயகி அம்மா டெம்பிள். பூட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹர்டு ரங்கநாயகி அம்மா சிலையை வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு. உண்மையாக என்னன்னு தெரியல. பட் அதை ரீப்ளேஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பூட்டியிருந்தா வெக்ஸு. இன்ட்ரூடர்ஸ் பற்ற வேலை மூஞ்சி அடிச்சு உடச்சிட்டானுங்க. நல்லா இருந்தால் எதுவும் பிடிக்காது நம்ம ஆளுங்களுக்கு. ஷிட், திறந்துருக்குங்க. வாவ், ஓகே, போகலாம். நோ ஸ்லிப்பர்ஸ். ஒரே நிமிஷம் ஸ்லிப்பர்ஸ் கழட்டிக்கலாம். இங்கே எல்லாத்தையும் உடச்சிருக்கேன். ஒவ்வொன்றா போவோம். டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இதை பார்த்தா தான் கடுப்பாகுது எனக்கு. வெளியில் போகிறேன். சூப்பராக இருக்குங்க. இதுக்குள்ளே எங்கேயோ போகுது, போய் பார்ப்போம். நிறைய முள்ளுங்க. ஓகே, எதுக்கு இங்கே கேப் விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஒரு சின்ன கல் மட்டும் தாங்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய கல். ஓ, இதுக்குள்ளே ஒரு கேப்பு. ஓகே, இது ஏதாவது கோயில் ஆபரணங்கள், அந்த ரங்கநாயகி அம்மாவோட ஆபரணங்கள் ஏதாவது வச்சுக்கிற ஒரு ரூமாக இருந்திருக்கலாம். என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம சும்மா அசம்ஷன் தான் பண்ண முடியும். ஈவன் ஆர்கியாலஜிஸ்டே அப்படி தான் பண்ணுவாங்க. வவ்வாலெல்லாம் இருக்கு. ரெண்டு பக்கம் யானை, நடுவில் ஒரு லோட்டஸ் மாதிரி கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. யானை யாரோ சித்தர் மாதிரி இருக்கு. அப்படி என்ன பண்ணுறாருன்னு தெரியல. வெயில் உள்ளே போனால் நிற்க முடியல. சிற்பக்கலை வேலைகள்லாம் சூப்பராக இருக்குங்க. இதுதான் ஒரு கோயிலுக்கு அழகு சேர்த்துறது. இங்கேருந்து தெரியுது பாருங்க, அந்த அன்ஃபினிஷ்டு கோபுரம் மாதிரி. ஓகே, அங்கே போவோம் இது முடிஞ்சிட்டு. ஓகே, விஷ்ணு சைட்லலாம் வேலைப்பாடுகள் பயங்கரமாக இருக்கு. ரெண்டு பக்கமும் சிங்கையாடி நம்மளை உள்ள வர வைக்குது. இது வந்து மாதங்கின்னு சொல்லுவாங்க, ஆசீர்வாக வழிபாடு. ரெண்டு யானையும் நடுவில் ஒரு லக்ஷ்மி மாதிரி இருக்கும், மாதங்கின்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் ரொம்ப லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ், தூணெல்லாம் செதுக்கி தள்ளி இருக்கானுங்க. ஐயோ, ஐ ஷுட் நாட் யூஸ் திஸ் வேர்ட் ஹியர், பட் சிற்பக்கலையில் செக்ஸியாக இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்கப்பீங்க வேலைப்பாடுலாம். நம்ம ஊருக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. டே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. இது ஏதோ பீஸ் உடஞ்சி தனியாக வந்துருச்சு, எடுத்து சைடில் போட்டிருக்காங்க. ஓகே, தூண் வந்து 4 தூண் இங்கே. ஓகே, ஏதோ சம்திங் எழுதியிருக்காங்க கன்னடத்துலேயோ ஏதோ சம்திங், தெலுங்குலையோ என்னன்னு தெரியல. ஓகே, உள்ளே போ. அண்ட் ஃபைனலி ஹியர் கம்ஸ் அவர் ரங்கநாயகி அம்மா. ஏன் அம்மா எங்கே காணாமல் போயிட்டம்மா? யாரோ இன்ட்ரூடர்ஸ், யாருன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆஸ் ஃபார் ஐ ஹர்ட், எனக்கு ட்ரூவான்னு கூட தெரியல. ஏதோ முஸ்லீம்னு சொல்லக்கூடாது, நிறைய நல்ல பேருங்க இருக்காங்க. அந்த ரிலீஜனை சேர்ந்த ஒரு சிலர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனதாக சொல்கிறாங்க. பட் நிறைய வவ்வால் இருக்கு. எதுக்கும் உள்ளே போய் பார்த்துட்டு ரங்கநாயகி அம்மாவை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுவோம். வவ்வால் எதுவும் பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் ரங்கநாயகி அம்மாஸ் பிளேஸ். இப்போது அந்த வியூ பாயிண்ட்டு போகிறோம். அதுக்கு தான் மெயினாக வந்ததே. கண்டிக்கோட்டையில் ஃபேமஸே இந்த கேனன் வேலி தான். இதுதான் கோயில். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சிலை இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லேண்ட்ஸ்கேப்பில் பார்ப்போம். காட்டு வெயில், நாய் வெயில், பெரிய வெயில் அடிக்குது. ஏதோ நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்டெமினா இருக்கிறனால சமாளிக்க முடியுது. இது தாங்க
கண்டிகோட்டா கேனன் வேலி, ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் வேலி இன் இந்தியா. இதை பார்க்குறக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம். சேட்லி சம்மரோட பீக்குங்கிறனால தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தோம் நம்ம. இதுதான் கண்டிகோட்டா கேனன் வேலி. இதுதான் ப்ராப்பர் வியூ பாயிண்ட்டு. உன்னை பார்க்குறக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குடா சாமி, ரொம்ப பாடப்படுத்தி எடுத்துட்டேன். வியூவை பார்ப்போம். இப்போ ராக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செமையாக இருக்குது. அப்படியே கல் மேலே மேலே அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் எப்படியோ நேச்சுரலாகவே இருந்திருக்கு. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி வேறு சீசனில் வரணும், சம்மரில் வந்ததுனால தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி தண்ணி அது வரைக்கும் இருக்கணும், தண்ணி அது வரைக்கும் இல்லை. பட் இருந்தாலும் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே. ஓகே, நிறைய பேர் வராங்க நம்மளை ஃபாலோ பண்ணி. வரட்டும். இதுதாங்க, இதை தான் வேலின்னு சொல்லுவாங்க, கேனன் வேலின்னு சொல்லுவாங்க இந்த இடத்து பேர். இந்த மாதிரி நிறைய இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக. இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதில் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம் நம்ம ஆந்திராவில் இருக்குது. அதுதான் இந்த கண்டிகோட்டா கேனன் வேலி. டிக்கானது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த இடத்துக்கு வரதுக்கு தண்ணி இல்லாதனால வாய் திக்குது. இந்த இடத்துக்கு வரக்கு 5 வருஷம் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வருவேன்னு கொஞ்சம் கூட சுத்தமாக எதிர்பார்க்கல. மொத்தத்தில் வந்துட்டேன். சூப்பர், ஒரு நல்ல புள்ளியாக சொல்லி போட்டுட்டேன்.